பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுவின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றோம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய 2012ஆம் ஆண்டு காப்போத்து சாதாரண தரம், அதே போன்று 2015ஆம் ஆண்டு உயர்தரம் கற்ற மாணவர்கள் மீண்டும் ஒன்றாக சங்கமிக்கின்ற இந்த ஒன்று கூடல் வெகு விமர்சையாக நிந்தவூர் அட்டப்பலம் அலகாபுரி பீச் ரிசோர்ட்டிலே இப்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று பல அதிதிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய MI ஜாஃபிர் சார் அவர்களை இந்த வேளையிலே இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பிலே அன்போடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் மதிப்புக்குரிய MS முகமது சார் அவர்களை இந்த வேளையிலே வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அல்ஹாஜ் A இஸ்ஸதீன் அவர்களையும் இந்த வேளையிலே வரவேற்றுக் கொண்டு சாத்தியமில்லாத ஒரு விடயத்தை ஓரளவுக்காவது சாத்தியமாக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாட்டின் பல பாகத்திலும் அதே போன்று வெளிநாடுகளிலும் தொழில் புரிகின்ற நமது மாணவர்களில் 7 மாணவர்களை இணைத்து இந்த ஒன்று கூடலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் ஒன்றாக சங்கமித்திருக்கின்றார்கள். இந்த ஒன்று கூடல் தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே தற்போது நேரடி அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எமது பிரிவிலே கற்ற பல மாணவர்கள் நாட்டின் பல பாகத்திலும் அதே போன்று வெளிநாடுகளிலும் வசிப்பதன் காரணமாக இந்த நிகழ்வினை அவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நிகழ்வினை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பாடசாலை பருவத்தை மீண்டும் ஞாபகமூட்டி பார்க்கின்ற இந்த ஒன்று கூடல் சாதாரணமாக கலகலப்பாக நடைபெறும். ஆனால் சற்று வித்தியாசமாக எங்களுடைய ஒன்று கூடல் இடம்பெறப் போகிறது. நான் நினைக்கின்றேன் இந்த ஒன்று கூடல் என்பது இதுவே முதல் முறையாக இருக்கும். காரணம், கல்முனை ஜாகிரா தாயில் யாரென்று தெரியாமல் சந்தித்த பல உறவுகள் தான் நாம்கள். அந்த அடிப்படையிலே நண்பர்களாக பழகி ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக மாலை நேரத்திலே விளையாடியவர்கள் நாங்கள். ஆனால் இன்று இறைவனின் உதவியோடு நாம் ஹயாத்தோடு இருக்கின்றோம். ஆனால் நம்மோடு ஒன்றாக வகுப்பறையிலே படித்து ஒன்றாக விளையாடி நமது அனைத்து இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கெடுத்த 2 பேர் நிரந்தரமான இடத்தை நோக்கி சென்றிருக்கின்றார்கள், இறையடி சேர்ந்திருக்கின்றார்கள். நம்மோடு படித்து 2008ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 22ஆம் தேதி அகால மரணத்தை சந்தித்த நமது பள்ளி தோழன் மர்ஹூம் இஸ்ஸதீன் முகமது நுஸ்கான், அதே போன்று நாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இழப்பு நமக்கு கிடைத்தது. அதுதான் நமது பள்ளி தோழன் பல்கலைக்கழகத்திலே இறுதி ஆண்டிலே இருந்து சந்தோஷங்களை பெற்றார்களினுடைய கனவுகளை நனவாக்குவதற்காக சென்ற நமது நண்பன். இறைவனின் அந்த நாட்டம், அந்த எழுத்து அது நடந்தேறியது. 2023 10ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒரு சோகமான செய்தி நம் காதிலே வந்து சேர்ந்தது. நம்மை விட்டு பிரிந்த நமது பள்ளி தோழன் மர்ஹூம் ஷேக் முகமது ஐமன். 2 நண்பர்களும் நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். அந்த 2 பேரினுடைய பேரிலும் அல் குர்ஆன் வெளியிடுகின்ற நிகழ்வும் யாசீன் சூராவோடு சேர்த்து சிறப்பு துஆ பிரார்த்தனையும் இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வினை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்க அனைவரும் எழுந்து நின்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இந்த நிகழ்வினை
ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நம்மை விட்டு பிரிந்த அந்த இரண்டு நண்பர்களது பேரிலே அல் குர்ஆன் வெளியிடுகின்ற நிகழ்வும் சிறப்பு துவா பிரார்த்தனையும் கல்முனை ஜாகிரா தேசிய தாயினுடைய பிள்ளைகளான 2012 2015 ஆண்டு கல்வி கற்ற மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே நமது மரணித்த நண்பர்கள் சார்பிலே அவர்களினுடைய பெற்றோர்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களினுடைய குடும்பங்களும் இந்த நிகழ்வினை காண வேண்டும். அதே போன்று வெளிநாடுகளில் வசிக்கின்ற நமது நண்பர்களும் இந்த நிகழ்வினை காண வேண்டும் என்பதற்காக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்வினை நாம் நேரடி அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலினுடைய தலைமை உரையினை வழங்குவதற்காக நாம் இந்த வேளையிலே அன்போடு அழைக்கின்றோம். 2012 2015 இந்த ஆண்டுக்கான ஒன்று கூடலுக்கான தலைமைத்துவ பொறுப்பினை ஏற்று மிக வெற்றிகரமாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு பக்கபலமாக செயற்பட்ட இந்த ஏற்பாட்டு குழுவினுடைய தலைவர் ஜவுசான் அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கட்டம் நிகழ்வை நாங்கள் ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலும் நண்பர்களை மிச்ச நாட்களுக்கு பிறகு சுமார் நம்ம பாடசாலை காலத்திலிருந்து 8 வருடங்களுக்கு பிறகு நம்ம நண்பர்களை சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்வை நாங்கள் சோகமாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமாக 2 அங்கங்களாக நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் கட்டமாக எங்களோடு கற்ற மாணவன் ஏமன் நுஸ்கான் அவர்கள் அவருடைய நினைவாகவும் அத்தோடு எங்களோடு கற்று யூனிவர்சிட்டி பேராதன யூனிவர்சிட்டியோடையும் சென்று டாக்டர் பட்டம் பெற்றும் இறுதி தருவாயில் அல்லாவின் ஏற்பாட்டால் இறந்த என் நண்பன் எஸ்எம்எம் ஐமன் அவர்களின் இழப்பு தொடர்பாகவும் ஒரு துவா பிரார்த்தனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதற்காட்டு நிகழ்வுக்கு வந்திருக்கும் சகோதரர் நண்பன் நுஸ்கானின் வாபால் ஹாஜ் ஏ இசதீன் நான் அவர்களே, அதே போன்று எங்களுடைய கல்லூரியின் பழைய அதிபர் அதே போல எங்களோடு கற்ற மாணவன் எஸ்எம்எம் ஐமனின் தந்தை எம்எஸ் முகமது சார், அதே போன்று கல்லூரியின் ஒரு தீவிர மேலே கல்லூரியின் வளர்ச்சிக்காக பல இன்னல்களுக்கு மத்தியில் பல சவால்களுக்கு மத்தியில் எங்களுடைய கல்லூரியின் அதிபராக இருந்திருக்கும் ஜாபிர் சார், அதே போல எனது ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்நிகழ்வில் எங்களோடு கத்தமல் குர்ஆனை சிறப்பாக நடத்துவதற்காக எங்களோடு கலந்து கொண்டிருக்கும் மௌலவி அஸ்வான் மௌலவி அவர்களையும் வரவேற்றுவதோடு என்னுடைய பள்ளி தோழர்கள் நான் என்றும் நேசிக்கும் நண்பர்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. அனைவரையும் வருகென்று வரவேற்று கொண்டதோடு உண்மையிலேயே நானும் சில வார்த்தைகள் தலைமை உரையின் அடிப்படையில் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் நிகழ்வை நடத்துவதற்கு சுமார் 2 மாதங்களாக ஒவ்வொருவரோடு பேசி நிகழ்வை நாங்கள் எங்களோடு பட்ட சகோதரர்கள் 2 மரணித்துள்ளார்கள். அவர்களை நாங்கள் எங்களுக்கு ஒரு நினைவுபடுத்த வேண்டும். நாம் இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் ஒரு சகோதரர்களை நாங்கள் கட்டாயம் நாங்கள் அவர்களின் பேரால் ஒரு குர்ஆனை ஓதி அவர்கள் பேரால் நாங்கள் ஏதாவது இம்மைக்கும் நம் நன்மை தேடும் மறுமைக்கும் நன்மை தேடக்கூடிய வகையில் நாங்கள் அவருக்கு இந்த குர்ஆன்கள் நாங்கள் செய்தோம். அதுக்காகத்தான் நிகழ்வை நாங்கள் முதற்கட்டமாக நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஏனைய நம்முடைய கல்லூரி பாடசாலையில் உள்ள பெஞ்சுகள் எடுத்துக்கொண்டா பாட்டும் பதமும் குத்துமாக டிஷர்ட் அடித்து ஒரு இரவு நேர போஷணத்தோடு நிகழ்வை முடித்துக் கொள்வார்கள். ஆனால் நாங்கள் உண்மையிலே இல்லாமல் எங்களோட பெஞ்சில் உள்ள நண்பர்களின் துயரங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு மறுமை வாழ்க்கை துவா செய்கிறது முகமாக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் இதே போன்று நாங்கள் நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்ய உள்ளோம். அதே போன்று நிறைய பேர் யோசிக்கலாம், பலஸ்தீனில் ஒரு கஷ்டம் நடக்குது, ஏண்டா நம்ம இந்த நிகழ்வை செய்கிறோம்னு யோசிக்காங்க. நாங்கள் உண்மையிலே இந்த நிகழ்வில் பாய்காட் இஸ்ரேலின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு
இது ஃபன் பண்ணுற எந்தவித பொருட்களையும் நிகழ்வில் நாங்கள் எடுக்கல. நாங்கள் ஈவன் தண்ணி போத்தல்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நிகழ்வுக்கு குடிக்கிற சோடாவில் இருந்து எல்லாமே அந்த வகையில் எடுக்காமல் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் செய்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நாங்கள் உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு 60 பேர் கலந்து கொள்வாங்களான்னு மாஷா அல்லாஹ் பார்க்கும்போது சந்தோஷம். அந்த மெமெண்டோவை பார்த்தாலே விளங்க நூற்றுக்கணக்கான மெமெண்டோக்கள் இருக்கின்றது. ஏண்டா இன்னும் எங்களோட கலந்து கொண்ட நண்பர்களுக்கு வழங்கக்கூடிய உண்மையிலே வெளிநாட்டிலிருந்து எங்களுக்கு ஆர்வம் செலுத்திய கட்டாரில் உள்ள நண்பர்கள், அதே போன்று சவுதி அரேபியா, அதே போன்று கனடா, யூகே என்று எங்கள் நண்பர்கள் பேச்சில் படித்த நண்பர்கள் இருக்காங்க. அதே போல் வெளிநாட்டில் வெளியூர்களிலும் சில வந்து பெறாமல் இருக்க நண்பர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். அதே போன்று முக்கியமாக இந்த குர்ஆன் நாங்கள் இப்படி வெளியிட போகிறோம்னு சொல்லியும் எங்களோட படித்த ஒரு மென்பொருளாளர் அதே ஒன்று வந்திருக்கிறார். நான் அவரை அறிமுகப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அறிமுகப்படுத்துவோம். அவர் ஒரு பிற மத சகோதரராக இருந்தாலும் எங்களுடைய இப்படி குர்ஆன் அடிக்கணும் மச்சான், இதுக்கு சின்ன ஒரு இதோண்டு செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஊராக்கள் ஸ்பான்சர் பண்ணும்போது அவர் சொன்னார், மச்சான் இந்த குர்ஆன் அடிக்கிற முழு செலவையும் நான் பாரம் எடுக்கண்டு மேலே வந்திருக்கேன். நீங்கள் அவருக்கு கட்டாயம் எல்லாரும் ஒரு தரம் நீங்கள் கைதட்டி அவர் ஏண்ட ஒரு பிற மத சகோதரன் இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒரு குர்ஆன் வெளியிடுறதுக்கு அவர் இது செஞ்சிருக்கார். கட்டாயம் நம்ம அவரை ஒரு என்கரேஜ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அவருக்கும் நான் இதில் நன்றிகள் இருக்கணும். அதே போன்று எங்களுடைய பெட்ச் கமிட்டியில் உள்ள நிறைய பிள்ளைகள் மேலே அவர்களை ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூற வேண்டும். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொருவரும் கடமை என்று செய்ததால் நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும். இது எங்களோட பொறுப்பு. ஒவ்வொரு பெட்சில் உள்ள எங்களோட பொறுப்பு. நம்ம பெட்சில் உள்ளவங்க எல்லாரும் சந்திக்கணும், பேசணும் என்ற அடிப்படையில் நாம் இந்த இதுகளை செஞ்சுருந்தோம். அதே போல் நிறைய பேர் இந்த விஷயத்தை கட்டாயம் பேசும் மச்சான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தை கட்டாயம் பேசணும். நம்மளோட பெட்ஜுக்கான ஒரு டிஷர்ட் உண்டு வெகு உரையில் அடிக்கணும் மச்சான், நீ தான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. கட்டாயம் நிகழ்வு இதில் 2 அங்கத்தில் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் யார் டிஷர்ட் அடிக்க ஆர்வம் உள்ளவங்க இருக்கீங்களோ அவ்வளோ வரும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நீங்கள் உங்களோட எண்ணம் தான் எங்களோட ஐடியா. இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஐடியா படி நம்ம எல்லாரும் செய்வோம். அதே போன்று நான் நிறைய விடயங்கள் அடுத்த நிகழ்வுகள் இருக்கிறதால நான் நேரத்தை கூட இதையாமல் வாய்ப்பு தந்த நண்பர்களுக்கும் அதிதிகளுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரையினை வழங்கிய ஜவுசான் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2012ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாத பல மாணவர்கள் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு பல பூரண அனுசரணைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த அல் குர்ஆன் பிரதியினை செய்வதற்கு எங்களுடைய விதுஜனோடு சேர்ந்து இன்னும் ஒருவரும் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளிலே இருக்கின்ற பல மாணவர்கள் நிதியுதவிகளை தந்து இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக செய்ய வேண்டும். நாங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களது பள்ளி தோழன் நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பலரும் அயராது பாடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வேண்டுகோளிலே அவர்கள் அனைவரும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய பாடசாலை அதிபருக்கும் நாங்கள் ஒரு குறுகிய கால அழைப்பை தான் விடுத்தோம். அந்த அழைப்பை ஏற்று இங்கு எங்களை கௌரவிப்பதற்காக இங்கு வருகை தந்தமைக்கு எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் ஜாஃபிர் சார் அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நமது பாடசாலை 75 வருடம் என்கின்ற அந்த பூர்த்தியை நோக்கி தற்போது நகர்ந்திருக்கிறது. நாம் அனைவரும் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள். இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களாக இருந்து கொண்டு இந்த பாடசாலையினுடைய இந்த 75 வருட பூர்த்தியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்கு அழைப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பாடசாலை கல்முனை ஜாகிரா தாயினுடைய பிள்ளை என்ற அடிப்படையிலே கல்லூரி ஏற்பாடு செய்கின்ற சகல நிகழ்வுகளுக்கும் யாரெல்லாம் இந்த பிராந்தியத்திலே இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக எமது பாடசாலை அதிபர் ஜாஃபிர் சார் அவர்களினுடைய வழிகாட்டலில் ஏற்பாட்டிலே பல நிகழ்வுகளை நமது கல்லூரி வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்ய காத்திருக்கிறது. அதில் அங்கமாக பல நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த அறிவிப்புகள் வருகின்ற போது எந்த வித ஒரு வேறுபாடும் இல்லாமல் நாம் அனைவரும் 2012-15 என்ற சார்பிலே கலந்து நம்முடைய ஆதரவை வழங்குவோம் என்பதை இந்த வேளையிலே பாடசாலை அதிபருக்கு இந்த வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகளை அடுத்து அல் குர்ஆன் வெளியிடுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் வெளியிடுகின்ற நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக இந்த வேளையிலே மேடைக்கு அழைப்பது கல்முனை ஜாகிரா தாயினுடைய அதிபர் மதிப்புக்குரிய
ஜாபிர் சார் அவர்களை இந்த வேளையிலே அன்போடு முன்னால் அழைக்கின்றோம். குறிப்பாக கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையிலே கல்வி கற்று மறைந்த மர்ஹூம் ஷேக் முகமது ஐமன், அதே போல மர்ஹூம் இஸ்ஸதீன் முகமது நுஸ்கான் ஆகியோருடைய பேரிலே புனித அல் குர்ஆன் தற்போது வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. அந்த அல் குர்ஆனினுடைய முதலாவது பிரதி கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபரும் மறைந்த மர்ஹூம் ஷேக் முகமது ஐமன் அவர்களினுடைய தகப்பனார் முகமது சார் அவர்களை இந்த வேளையிலே அழைக்கின்றோம். முதலாவது அல் குர்ஆன் பிரதியினை தற்போது பெறுவதற்காக நமது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய ஐஎல் ஜாபிர் சார் அவர்களினுடைய கரங்களினால் தற்போது அந்த அல் குர்ஆன் பிரதி தற்போது எமது கல்லூரியினுடைய முன்னாள் அதிபரும் மறைந்த ஐமன் அவர்களினுடைய தகப்பனார் முகமது சார் அவர்களுக்கு தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. முகமது சார் உட்பட முகமது சார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த அல் குர்ஆன் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்து கல்முனை ஜாகிரா கல்லூரியுடைய அதிபர் ஜாபிர் சார் அவர்களுடைய பொற்கரங்களினால் மறைந்த மர்ஹூம் இஸ்ஸதீன் முகமது நுஸ்கான் அவர்களுக்கான அந்த அல் குர்ஆன் பிரதி அவருடைய பேரிலே தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த அல் குர்ஆன் பிரதியினையும் எமது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய ஜாபிர் சார் அவர்களினுடைய பொற்கரங்களினால் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்து இந்த அல் குர்ஆன் பிரதி கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் ஐஎல் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜாபிர் சார் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் பிரதியினை வழங்கி வைப்பதற்காக நமது கல்லூரியினுடைய பழைய மாணவன் விதுஜன் அவர்களை இந்த வேளையிலே அன்போடு அழைக்கின்றோம். விதுஜன் அவர்களினுடைய பொற்கரங்களினால் இந்த அல் குர்ஆன் தற்போது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் எம்ஐ ஜாபிர் சார் அவர்களினுடைய பொற்கரங்களினால் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்து எமது மாணவர்களுக்கு இப்போது அல் குர்ஆன் பிரதி வழங்கப்படும். தற்போது அல் குர்ஆன் யாசின் சூரா ஓதப்படும். அதனைத் தொடர்ந்து மறைந்த 2 நண்பர்களுக்காக விசேட துஆ பிரார்த்தனை இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே யாசின் சூராவோடு சேர்த்து துஆ பிரார்த்தனையினை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் மதிப்புக்குரிய மௌலவி ஏஎம் அஸ்வான் கௌசி அவர்களினால் இப்போது அல் குர்ஆன் ஓதப்பட்டு சிறப்பு துஆ பிரார்த்தனையும் இடம்பெறும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم وصل إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المقتفى سيدنا وشفيعنا ومولانا وذخرنا وملاذنا وثمرة فعادنا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم ثم إلى جميع الأنبياء والمرسلين ثم إلى جميع الصحابة والتابعين من الشهداء البدريين والأحديين والخندقيين والتبوقيين والحنينيين وسائر الصحابة رضوان الله عليهم أجمعين
ثم إلى حضرات جميع الأولياء والأقطاب والأوتاد والنقباء والنجباء والبدلاء والأخيار وغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ثم إلى حضرات جميع مشايخنا كلهم أجمعين ثم إلى جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وخاصة منهم إلى روح من نويناهما مرحوم شيخ محمد أيمن اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه وإلى روح من نويناه أخينا في الله مرحوم السدين محمد نسقان اللهم اغفر لهما وارحمهما اللهم اغفر لهما وارحمهما اللهم ارزق لهما جنة الفردوس مع الأبرار كلهم أجمعين الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم مغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم 2 فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة يردن الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة وأحييناها
وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ونطعم من لو يشاء الله وطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في السور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاقهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاقهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تأكلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لتمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنا يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم منا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحيي الذي أنشاها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون
وسلام على المرسلين والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله المولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது ஈசாலு சவாப் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லப்படக்கூடிய சூரா யாசினை ஓதி, சூரா ஃபாத்திஹாவை ஓதி, குல் சூராக்களை ஓதி எங்களுடைய ஈமானிய சகோதரர்களாகிய முஹம்மது ஐமன் மற்றும் முஹம்மது நுஸ்கான் ஆகியோர்களுக்கு ஈசாலு சவாப் ஹதியா செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து அவர்களுக்காக துஆ பிரார்த்தனை, அத்தோடு நம்முடைய உறவினர்கள் பலஸ்தீனத்து மக்களுக்காக வேண்டியும் இந்த இடத்திலே எங்களுடைய துஆக்களில் நாங்கள் அவர்களையும் சேர்த்து ஞாபகப்படுத்தி துஆ பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்து கொண்டு தற்பொழுது அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஈசாலு சவாபை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு துஆ பிரார்த்தனையில் அனைவர்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لوالدينا ولإخواننا فيك يا أرحم الراحمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والصحابة والتابعين والأهل بيت رسول الله كلهم أجمعين، وجميع الأولياء والصالحين والصديقين والشهداء والصالحين، ثم إلى جميع الشهداء في فلسطين. اللهم بارك لنا ببركاتهم يا رب العالمين. ثم إلى جميع إخواننا في المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات يا رب العالمين. ثم إلى روح من نويناهما خاصة وخصوصا منهم إلى روح من نويناه مرحوم محمد أيمن، ثم إلى روح من نويناه مرحوم محمد نسقان. اللهم اغفر لهما وارحمهما واجعل كبرهما جنة الفردوس يا رب العالمين.
اللهم ارزق لهما شفاعة نبينا محمد صلى الله عليه وسلم يا أكرم الأكرمين. اللهم اغفر لهما وعافهما واعف عنهما واكرم نزلهما ووسع مدخلهما واغسلهما بالثلج والبرد ونكهما من الخطايا كما ينكى الثوب من الدنس يا رب العالمين. واعذهما من عذاب القبر واعذهما من عذاب القبر واعذهما من عذاب القبر واعذهما من النار برحمتك يا أرحم الراحمين. اللهم ادخلهما الجنة الفردوس مع الأبرار يا رب العالمين. ரப்பே ரஹ்மானே, சங்கையாளனே, சர்வ புகழும் புகழ்ச்சியும் உனக்கே உரித்தானதே யா அல்லாஹ். கண்மணி காருண்ய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும் அஹ்லுல் பைத்தினர்கள் அஸ்ஹாபுகள் அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உனது ஸலவாத் என்ற கருணையையும் சலாம் என்ற வந்தனத்தையும் நிரந்தரமாக்கி விடுவாயாக. நாயனே யா அர்ஹமுர் ராஹிமீனே, எங்கள் பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள் புரிவாயாக. நாயனே யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ் இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, உன்னுடைய திருநாமத்தை உன்னுடைய திருவசனத்தை ஓதி ஆரம்பம் செய்தோம் யா அல்லாஹ். உன்னுடைய சிறு சூறாக்களை ஓதியவர்களாக உன்னுடைய வசனங்களை மொழிந்தவர்களாக இந்த விழாவை ஆரம்பித்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீன், எங்களுடைய தோழர்களான முஹம்மது ஐமன், முஹம்மது நுஸ்கான் ஆகியவர்களை ஞாபகம் கூர்ந்து இந்த இடத்திலே அந்த சூறாக்களை ஓதி அவர்களுக்கு நாங்கள் ஈசாலு தவாப் என்னும் ஹதியா செய்கிறோம் யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீன், அவர்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அத்தனையையும் மன்னிப்பதற்கு நீயே சக்தியும் வல்லமையும் கொண்டவன் யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீனே, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலே ஏதாவது குற்றங்கள் குறைகள் செய்திருந்தால் அவற்றை மன்னித்து மறைத்து விடுவாயாக. அவர்களுக்கு இரக்கம் என்னும் ரஹமத்தை பொழிந்து விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை சுவனத்து பூஞ்சோலையாக்குவாயாக. அவர்கள் இம்மையிலே வாழும் காலத்தில் என்னென்ன நன்மைகளை செய்தார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய நன்மைகளுக்கு பன்மடங்கு நன்மைகளை கொடுத்து விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, அவர்கள் தங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை இங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த தோழர்கள் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்து கரமேந்திருக்கிறோம் நாயனே. சங்கையாளனே, ரப்பே ரஹ்மானே, அவர்களுடைய உறவினர்களும் இங்கே கரமேந்தி ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ். அனைவர்களுடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. நாயனே யா அர்ஹமுர் ராஹிமீனே, அந்த மர்ஹூம்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை கண் பார்வையட்டும் அளவுக்கு விசாலமாக்கி கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். நாயனே, அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக்கி கொடுத்துடு யா அல்லாஹ். நல்லடியார்களுடைய உறக்கமாக அவர்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். நாயனே, சங்கை படித்து விடுவாயாக. அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக்கி கொடுத்து விடுவாயாக. சங்கையாளனே யா அர்ஹமுர் ராஹிமீன், நீ தாயை விடவும் பன்மடங்கு இரக்கமுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ், அவர்களுக்கும் எங்களுக்கும் கருணை காட்டி விடுவாயாக. நாயனே, எங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீனே, எல்லோருக்கும் ஹிதாயத்தை தந்து விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ், அந்த கபுராளிகளையும் எங்களையும் நாளை மஹ்ஷரிலே நல்லடியார்களோடு எழுப்பாட்டி விடுவாயாக. நாயனே, சங்கையாளனே, யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அர்ஹமுர் ராஹிமீனே, பலஸ்தீனிலே எங்களுடைய ஈமானிய இஹ்வான்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய அனைத்து விதமான காரியத்திலும் நலவை கொடுத்து விடுவாயாக. அவர்களுடைய அனைத்து விதமான துக்கங்களையும் சந்தோஷமாக்கி விடுவாயாக. அவர்களுடைய எல்லா நிலைமைகளிலும் உன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி விடுவாயாக. அவர்களுக்கு என்றென்றுமே வெற்றியை நல்கி விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, சங்கையாளனே, அவர்களை கியாமத்து பர்யந்தத்துக்கு பின்னாலும் அவர்களை சங்கைப்படுத்தி வைப்பாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ், யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுக்கு அநியாயத்தை எண்ணுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே நல்லெண்ணத்தை
கருணையை விதைத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களை விட்டு மர்ஹூம்களாக இருக்கக்கூடிய அந்த கபுராளிகளுடைய மற்றும் எங்களுடைய ஆசான்களில் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ யா அல்லாஹ், அத்தனை பேர்களுடைய கபறுகளையும் சுவனத்து பூஞ்சோலையாக்கி வச்சிடு யா அல்லாஹ். சங்கையாளனே யா அர்ஹமுர் ராஹிமீனே, எல்லோரையும் நாளை மஹ்ஷரிலே நல்லடியார்களோடு எழுப்பாட்டி விடுவாயாக. தாகத்தால் தவிக்கும் அந்த வேளையிலே த்வாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹவுதுல் கௌசர் என்னும் நீரை அருந்துகின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷஃபாஅத்தை எங்கள் எல்லோருக்கும் வாஜிபாக்கி விடு யா அல்லாஹ். யா அர்ஹமுர் ராஹிமீன், லிவாஉல் ஹம்த் என்னும் கொடி நிழலையும் அர்ஷுடைய நிழலையும் எங்கள் அனைவர்களுக்கும் நாளை மஹ்ஷரிலே தந்து விடுவாயாக. அந்த ஜெயம் பெற்ற கூட்டத்தார்களோடு எங்களையும் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் பக்கம் எங்களை அழைத்து சென்று விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன், எங்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் காருண்ய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணார காண்பதோடு உன்னையும் காணுகின்ற அந்த லிகாவென்னும் தரிசனத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த துஆவை கபூல் செய்யப்பட்ட துஆக்களிலே சேர்த்து விடுவாயாக. எங்கள் அனைவர்களுடைய எல்லா விதமான நியத்துகளையும் முராதுகளையும் ஹாசிலாக்கி கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த நிகழ்விலே நல்ல காரியங்கள் அதிகமாக நடப்பதற்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. மோசமான காரியங்களை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. ஷைத்தானியத்தான எண்ணங்களையும் செயற்பாடுகளை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. இந்த நிகழ்விலே யாரெல்லாம் நல்ல நோக்கத்தோடு உதவி செய்தார்களோ யா அல்லாஹ், தங்களுடைய பொருளாதாரத்தினாலும் தங்களுடைய உடல் பலத்தினாலும் தங்களுடைய எண்ணங்களினாலும் தங்களுடைய சிந்தனைகளினாலும் தங்களுடைய அனைத்து விதங்களினாலும் யாரெல்லாம் என்னென்ன உதவி செய்தார்களோ யா அல்லாஹ், எல்லோரையும் இறுதி நாள் வரைக்கும் ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. எல்லோரையும் ஒற்றுமை என்னும் கயிற்றின் கீழே வழி நடத்துவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. اللهم صل وسلم. இதுவரை யாசீன் சூரா ஊதப்பட்டு சிறப்பு துஆ பிரார்த்தனையும் இடம்பெற்றது. அதனை வழங்கிய அஷேக் மௌலவி AM அஸ்வான் கௌசி அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்முனை ஜாகிரா தாயிலே 2012 OL 2015 AL நம்மோடு படித்து நம்மை விட்டு இறையடி சேர்ந்த மர்ஹூம் ஷேக் முகமது ஐமன், மர்ஹூம் இசதீன் முகமது நுஸ்கான் ஆகியோருடைய பேரிலே அல் குர்ஆன் வெளியிடுகின்ற நிகழ்வும் சிறப்பு துஆ பிரார்த்தனையும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்கு நாம் குறுகிய கால அழைப்பையும் ஏற்படுத்தி இப்படியான ஒரு நிகழ்வினை செய்ய போகின்றோம் என்று கேட்டபோது, நல்ல விடயம், கட்டாயம் நாங்கள் வருகிறோம் என்று இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற மறைந்த மர்ஹூம் ஷேக் முகமது ஐமன் அவர்களுடைய தகப்பனார், கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் மதிப்புக்குரிய முகமது சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2012-15 சஹிரியன் மாணவர் குழுமத்தினரே, சகோதரர் தற்போதைய எமது பாடசாலையின் அதிபர் ஜாபீர் அவர்களே, எனது அயல் வீட்டுக்காரர் சகோதரர் இசதீன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னையும் என் குடும்பத்தையும் உங்களையும் ஆயிரக்கணக்கான நண்பர்களையும் விட்டு பிரிந்த எங்கள் எல்லோரையும் தவிக்க விட்டு சென்ற என்னுடைய மகனின் நினைவாக உங்களால் செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த 2012-2015 மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் சகோதரர்களே, நீங்கள் பேசும்போது கூறிய மர்ஹூம் எங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்த இந்த வார்த்தைகளை கேட்கும்போது 1000 சம்மட்டிகளால் அடிப்பது போன்ற ஒரு நிலை எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே நீண்ட தூரம் பேச விரும்பவில்லை. பேசும்போது இது ஒரு மாஸ் மீடியா, ஏதாவது மனக்குழப்பத்தில் உளறிவிடுவேன். அது பல மார்க்க பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர், எங்களுடைய நண்பன் ஐமன் அவர்களினுடைய தகப்பனார் முகமது சார் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் ஒன்றாக நாம் சங்கமித்திருக்கின்றோம். ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆத்மார்த்தமான நிகழ்வு. குறிப்பாக இந்த நிகழ்வை சர்வதேச ரீதியாக இருக்கின்ற நமது பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அடுத்து உரையாற்றுவதற்காக அன்போடு அழைப்பது இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி, கல்முனை ஜாகிரா தாயினுடைய அதிபர் மதிப்புக்குரிய எம்ஐ ஜாஃபிர் சார் அவர்களை அழைக்கின்றோம் ஒரு சில வார்த்தைகளை உரையாற்றுவதற்காக. எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஜைரியன் 2012-15 மாணவர்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்நிகழ்வுக்கு விசேடமாக அழைக்கப்பட்டிருக்கின்ற எமது கல்லூரியின் முன்னாள் அதிபர் MS முகமது சார் அவர்களே, மற்றொரு சகோதரர் இஷேதீன் அவர்களே, அன்புக்குரிய
மாணவர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த நிகழ்வானது மிகவும் எளிமையான முறையில் தங்களுடனிருந்து பிரிந்த 2 சக மாணவர்களது அந்த மீளா துயரில் தாங்களும் பங்கேற்று அவருடைய மறுமை வாழ்வின் ஈடேற்றத்துக்கான பல்வேறு நிகழ்வுகளை இங்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே இந்த விடயம் எனக்கு மிக நெகிழ்வாக இருக்கின்றது. காரணம், தங்களுடைய சக பள்ளி தோழர்கள் இவ்வாறு தங்களை விட்டு பிரிகின்ற போது நான் நினைக்கின்றேன், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அதே துயரம் இந்த மாணவர்களுக்கு இருக்கும். காரணம், நாங்களும் அவ்வாறான கல்லூரி வாழ்க்கைகளை அனுபவித்தவர்கள் என்ற அடிப்படையில், நாங்களும் இவ்வாறான சூழல்களை சந்தித்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில், காலையில் சந்தித்த நண்பன் மாலையில் ஜனாசாவாக வந்த நிகழ்வுகளும் எங்களுடன் நடந்தேறி இருக்கின்றது. அப்படியான நிகழ்வுகள் எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய உள்ளத்தை பாதித்திருந்தது என்பது அனுபவித்திருக்கின்றேன். அந்த அதே நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்புக்குரிய மாணவர்களே, இந்த ஜைரா தாயில் உங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷங்கள், இந்த நட்பு வட்டங்கள், உண்மையிலேயே இங்கு எங்களுடைய உரையாற்றுகின்ற போது கூறினார்கள், எங்களுடைய தலைமை ஜவுசான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு எங்களுடைய ஒரு மாற்று மதத்து சகோதரர் இந்த பாடசாலையில் உங்களோடு கற்று எங்களுடைய வேத நூலின் ஒரு பகுதியை இந்த 2 மர்ஹூம்களுக்கும் அவர்கள் காணிக்கையாக வழங்குவதற்கு அவர் அனுசரணையாக இருந்திருக்கிறார் என்றால், எங்களுடைய இஸ்லாம் போதிக்கின்ற விடயமும் இதுதான். இன்னொருவருடைய மார்க்கத்தை நாங்கள் விமர்சனம் செய்யாது, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, எமது மார்க்கம் எங்களுக்கு என்ற அடிப்படையில் அதற்கான கண்ணியத்தை வழங்கி இருக்கின்ற அந்த மாணவனுக்கு நான் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை நான் பிறிதொரு சந்தர்ப்பத்திலும் கூட அவரோடு தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றேன். தற்போதுதான் அவரை நான் நேரடியாக காண்கின்றேன். இந்த கோவிட் பெண்டமிக் சிச்சுவேஷன் காலப்பகுதியில் பாடசாலையினுடைய நிகழ்நிலை மூலமான கல்வியை புகட்டுவதற்கான சிஸ்டத்தை உருவாக்குவதற்கு நான் அவருடன் தொடர்பு கொண்டிருப்பது எனக்கு நினைவு வருகின்றது. எனவே தான் அந்த அடிப்படையில் பல்துறை சார்ந்த ஆளுமைகள் இந்த பாடசாலையால் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்குள் பல்வேறு விதமான ஆளுமைகள் இருக்கின்றீர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள். இதில் ஒரு சிலருக்கு நான் கற்பித்தவன் என்ற அடிப்படையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்வதேச ரீதியாக சாதனை படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். இதில் உண்மையிலேயே இவர்கள் அனைவரையும் வளர்த்துவிட்ட இந்த ஜைரா கல்லூரிக்கு நானும் ஒரு அதிபராக இருப்பதில் பெருமை அடைகின்றேன். மாஷா அல்லாஹ், உங்களுடைய இந்த செயற்பாடுகள் என்றென்றும் தொடர வேண்டும். இவ்வாறான நற்பணிப்புகள், உங்களுடைய இந்த வெல்ஃபேர் வேலைகளில் இந்த நிகழ்வுகள் தான் மிகவும் காத்திரமானது. எனவே தான் அன்புக்குரிய மாணவர்களே, இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இங்கிருக்கக்கூடிய 2 பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் எங்களது சகோதரர் ஐமன், அதே போன்ற சகோதரர் நுஸ்கான் ஆகியோர்கள் எங்களை விட அவர்கள் சற்று முந்தி இருக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு நல்ல சுவன வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று நானும் தனிப்பட்ட ரீதியாக பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக செய்து இருக்கின்றேன். காரணம், எங்களுடைய கல்லூரியில் எனக்கு இந்த கல்லூரியை பொறுப்பு தந்த மிகவும் துணிகரமிக்க ஒரு அதிபர் இவர். பல்வேறு சோதனைகள் இவருடைய காலத்தில் இருந்தது. அதை அத்தனையும் கச்சிதமாக வழிநடாத்தி என்னிடம் ஒப்படைத்திருந்தார். அதற்கு அப்பால் நான் பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் பல்வேறு காலத்தினுடைய கட்டாய வதைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு தற்போது நாங்கள் மீண்டெழுந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலம் இந்த பாடசாலைக்கு ஒரு புத்தெழுச்சியான காலமாக அமையும். இங்கு எங்களுடைய சகோதரர்
உங்களுடைய பேட்சை சேர்ந்த அறிவிப்பாளர் சௌக்கி அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களது பாடசாலை 75வது வருடத்தில் கால் பதித்திருக்கின்றது. இந்த நிகழ்வை ஒட்டி பல்வேறு விதமான வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த காத்திருக்கின்றோம். அதில் பழைய மாணவர்களை கொண்டு பல்வேறு விதமான வேலைகளை நாங்கள் செயற்படுத்துவதற்கு காத்திருக்கின்றோம். அதற்கான அழைப்புகள் உங்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும். அனைத்து பேட்ச் மாணவர்கள் தலைவர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு அழைப்பு இருக்கின்றது. அவர்கள் ஊடாக நாங்கள் எத்தகைய வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்ற பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம். அது சம்பந்தமான கலண்டர் வெளியிடப்பட்டதும் அந்தந்த வேலை திட்டங்கள் தொடர்பாக உங்களை அழைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த பாடசாலையினுடைய பல்வேறு செயற்பாடுகளையும் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கான அழைப்புகள் வருகின்ற போது மனமு வந்து நீங்கள் அந்த செயற்பாடுகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் கல்வி ஆண்டில் 2024 வருடத்தில் நாங்கள் பல்வேறு விதமான நிகழ்வுகளை செய்திருக்கின்றோம். அதில் மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு ஜைரா வாக் எங்களுடைய 75வது பவள விழா ஆண்டை முன்னிட்டு மேற்கொள்ள இருக்கின்றோம். அது மிகவும் கச்சிதமான முறையில் திட்டமிட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அதுக்கான பூர்வாங்க திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக உங்களோடு அனைத்து பேட்ச் என்ற பிரதிநிதிகளோடும் கலந்து பேச இருக்கின்றோம். அதுபோன்று உங்களுக்கான ZPL சீசன் 3 கொஞ்சம் வித்தியாசமாக நடத்த காத்திருக்கின்றோம் அந்த நிகழ்வுகளில். ஏனென்றால் எல்லோருக்கும் சரியான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மாணவர்கள் குழுக்களை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பல்வேறு சவால் கிண்ணங்களை வைத்து அந்த தொகுதிகளுக்குள் போட்டியிடக்கூடியதான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். நீங்கள் மிகவும் இதில் இளம் பேட்சை சேர்ந்தவர்கள். உங்களோடு உங்களை விட 30 வருடங்களுக்கு மூத்தவர்கள் விளையாடக்கூடிய சக்திகள் இல்லை. சில நேரம் நீங்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளும் விளையாடக்கூடியதாக வரும் அப்படியான நிலைமைகளில். எனவே தான் அவர்கள் எல்லாம் மிகவும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், எங்களை கொஞ்சம் நீங்கள் மட்டுப்படுத்துங்கள், அவர்களோடு விளையாடக்கூடிய எனர்ஜிக்காக எங்களால் முடியாது இருக்கின்றது. எனவே அனைவருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடியதாக ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வுகள் கூட எதிர்வரும் காலங்களில் நடக்க இருக்கின்றது. அது ஒரு சாதாரணமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் வெளிநாடுகளில் உள்ள தற்போது முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு இது ஒரு செய்தியாக இருக்கும். வெளிநாடுகளில் உள்ள மாணவர்களும் அவங்க வரக்கூடிய அந்த வெக்கேஷன் பீரியட் அதிகமாக நோன்பு காலமாக இருக்கின்றபடியினால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் எங்களுடைய ரமலான் மாதத்தின் பின்னர் வரக்கூடிய வாரங்களில் அந்த முதல் வாரங்களிலேயே அவ்வாறான ZPL நடாத்தி அவர்களையும் இதில் பங்கேற்க செய்ய இருக்கின்றோம். மேலும் இது தொடர்பாக எங்களுடைய பழைய மாணவர்களுக்கான ரிலே காணிவல் இப்படியான பல்வேறு செயற்பாடுகள் நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். சில கிளப் ரிலே அதெல்லாம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த செயற்பாடுகளில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து எனக்கு சௌக்கி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இருந்தால் நான் சௌக்கியிடம் ஏற்கனவே தொடர்பு கொண்டிருந்தேன். எங்களுடைய இந்த 75வது வருட நிகழ்வுகளுக்கான அதுக்கான நாட்காட்டி தயாரிக்கப்பட்டதன் பின்னர் கேலண்டர் அவர் அது தொடர்பாக பூரணமாக எங்களுக்கு மீடியா அனுசரணை வழங்க வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்டை நான் சொல்லியிருக்கின்றேன். அவர் மறுக்காமல் கண்டிப்பாக நாங்கள் அவ்வாறு வழங்குவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார். இப்படியான செயற்பாடுகளுக்கு அவருக்கும் உங்களோட பேட்சுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இத்தகைய செயற்பாடுகள் மிகவும் நெகிழச் செய்கின்றது. ஏனென்றால் சந்தோஷமான விடயங்களில் மாத்திரம் இல்லாமல் இவ்வாறான துன்பகரமான விடயங்களில் கூட நாங்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். ஒருவருக்கு ஒரு பிரச்சனைகள் வாரக்கின்ற போது நாங்களும் அதில் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் இங்கு ஒழுங்கு செய்திருந்த இந்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக ஏனையோர்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக ஏனைய உங்களுடைய சிரேஷ்டமானவர்களும் இப்படியான ஒரு சில நிகழ்வுகளை நடாத்தியும் இருக்கின்றார்கள். அதில் நான் பங்கேற்றிருக்கின்றேன். உண்மையாக இது எல்லாம் காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கின்ற நிகழ்வுகள். இன்ஷா அல்லாஹ் அந்த 2 எங்களுடைய மர்ஹூம்களான மாணவர்களுக்கும் வல்ல இறைவன் நல்ல சுவன வாழ்க்கையை வழங்கி அவர்களுடைய ஈடேற்றத்துக்கு துணை புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த பகுதி மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை உங்கள் மத்தியிலே உரையாற்றிய கல்முனை ஜாகிரா தாயினுடைய தற்போதைய அதிபர் MI ஜாஃபிர் சார் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கல்முனை ஜாகிரா தாய் மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பித்திருக்கிறது. கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையை பார்த்து பயப்படுகின்ற அளவுக்கு கல்முனை வலய பாடசாலைகள் மாறி இருக்கிறது. கல்வியிலே தற்போது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நமது பாடசாலை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே கல்வியில் மாத்திரமல்லாது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை தேசிய ரீதியிலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான புதிய மாற்றங்கள் இப்போது புதிய பரிணாமத்தோடு தற்போதைய அதிபர் ஜாஃபிர் சர் அவர்களினுடைய வழிகாட்டலில் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை நிர்வாகம் கச்சிதமாக செய்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட நமது பாடசாலையினுடைய அதிபரை 2012ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு நமது பாடசாலையினுடைய மாணவர்கள் இப்போது கௌரவிக்க இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கல்முனை ஜாகிரா தாயின் எழுச்சியில் தற்போது வளர்ச்சியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாடசாலையினுடைய நாமம் 75 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் சென்றாலும் மறைக்கப்படாது அழிக்கப்படாது ஒரு உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து இந்த பாடசாலைக்காக சேவையாற்றி வருகின்ற கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் ஜாஃபிர் சர் அவர்களுக்கு 2012-15 சார்பிலே நினைவு சின்னம் தற்போது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய 2012-15 இந்த ஒன்றுகூடலுக்கான ஏற்பாட்டு குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். விருதினை நினைவு சின்னத்தை பெறுவதற்காக கல்முனை ஜாகிரா தாயினுடைய அதிபர் ஜாஃபிர் சர் அவர்களை இந்த வேளையிலே அன்போடு முன்னால் அழைக்கின்றோம். விருதினை பெறுவதற்காக இந்த நிகழ்வு தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சி மூலமாக இப்போது நேரடி அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்முனை ஜாகிரா கல்லூரியினுடைய இந்த பழைய மாணவ சங்கத்தினுடைய ஏற்பாட்டு குழுவினர்கள் புடை சூழ இந்த விருது நினைவு சின்னம் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. நினைவு சின்னத்தை வழங்கிய ஜாகிரா தாயினுடைய இந்த ஒன்றுகூடலுக்கான இந்த வருடத்துக்கான ஏற்பாட்டு குழுவினருக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வருகின்ற ஒன்றுகூடல்கள் இங்கே வந்திருக்கின்ற பழைய மாணவர்கள் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த வருடம் மாத்திரமே இந்த ஏற்பாட்டு குழு செயற்படும் என்பதை இந்த வேளையிலே நாம் அறிய தருகின்றோம். அடுத்த வருட செயற்குழுவாக புதியவர்கள் இங்கே வர வேண்டும், அவர்கள் தலைமையிலே நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு ஒன்று கூடலிலும் பெட் சார்பிலே நினைவு அங்கமாக ஒரு கேக் வெட்டப்படும். அதே போன்று இந்த நிகழ்விலும் எங்களுடைய 2012-15 சார்பிலே ஒரு கேக்கினை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். சாய்ந்தமரது சிட்டி கேக் நிறுவனம் இந்த கேக்கினை மிக கச்சிதமாக வடிவமைத்து எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த கேக் தற்போது வெட்டுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த கேக்கினை வெட்டுவதற்காக எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் ஜாஃபிர் சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த கேக்கினை வெட்டி எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அனைவரும் புடை சூழ இந்த நினைவலைகளை சற்று எதிர்வருகின்ற காலங்களில் மீட்டி பார்ப்பதற்கு இது ஒரு உன்னத தருணமாக அமைய போகிறது. எனவே கல்முனை ஜாகிரா தாயினுடைய அதிபர் ஜாபிர் சர் அவர்களை அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு இந்த வேளையிலே நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் முகமது சார், அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற நுஸ்கான் அவர்களினுடைய தகப்பனார் இஸ்ஸதீன் அவர்களையும் இந்த வேளையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து மாணவர்களும் எழுந்து நின்று இந்த நினைவை மீட்டி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கேக் வெட்டுகின்ற நிகழ்விலே கலந்து கொள்ளுவோம்.
கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய இந்த அப்படியோ நாங்கள் ஒரு குழு புகைப்படமும் எடுத்து விடலாம். எனவே அனைத்து மாணவர்களும் இங்கே வந்துவிடவும். எங்களுடைய அதிபர்கள் குழு புகைப்படமும் அப்படியோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தயவு செய்து அனைத்து மாணவர்களும் எங்களுடைய அதிதிகளும் சேர்ந்து வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். தயவு செய்து எல்லோரும் எங்களுடைய அதிதிகள் பக்கம் வந்து நின்றால் சிறப்பாக இருக்கும். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய இந்த மாபெரும் ஒன்று கூடல் 2012-2015 மாணவர்கள் சார்பிலே வெற்றிகரமாக தற்போது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது எமது பாடசாலையினுடைய மாணவர்கள் வடிவமைத்த 2012-2015க்கான கேக் தற்போது உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் ஜாபிர் சார் அவர்களினால், அதே போன்று எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் முகமது சார் அவர்களினாலும் தற்போது வெட்டப்பட்டு இப்போது குழு புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. AFM போட்டோகிராஃபி இந்த நிகழ்வில் இணைந்து கொள்கிறது. அதே போன்று தாருஸ் சஃபா முகநூல் தொலைக்காட்சி இந்த நிகழ்வினை தற்போது நேரடி அஞ்சல் செய்து கொண்டிருக்கிறது. சர்வதேசம் எங்கும் வாழ்கின்ற கல்முனை ஜாகிரா தாயினுடைய பழைய பழைய மாணவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பலர் இந்த நிகழ்வுக்கு பூரண பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகள். புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்விலே கலந்து கொண்ட கல்முனை ஜாகிரா கல்லூரியினுடைய 2012-15 மாணவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்த அங்கமாக இன்னும் ஒரு நிகழ்வு இங்கே இடம்பெற காத்திருக்கிறது. கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய 2012-2015 ஆண்டிலே கல்வி கற்று மாணவர்கள் மீண்டும் ஒன்றாக சங்கமிக்கின்ற இந்த ஒரு நிகழ்வு சாத்தியம் இல்லை என்றாலும் சாத்தியமாக்கி இருக்கின்றோம். குறிப்பாக நாடளாவிய ரீதியிலும் தேசம் கடந்தும் இப்போது பலர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக தாருஸ் சஃபா முகநூல் தொலைக்காட்சி ஊடாகவும் அதே போன்று இலங்கையிலே இன்றைய தினம் ஊரிலே இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அதிபர் அவர்கள் அழைப்பு விடுத்ததை போன்று கல்முனை ஜாகிரா என்பது நமது பாடசாலை. எனவே உங்களுக்கு இன்விடேஷன் கிடையாது, யாரும் வரலாம், எவரும் வரலாம். 75 வருடம் என்பது ஒரு சாதாரணம் அல்ல. குறிப்பாக கல்முனை ஜாகிரா தாயினுடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் இந்த 75 ஆண்டு விழாவிலே பங்கெடுக்க வேண்டும். எமது 2012-15 நிச்சயமாக பங்கெடுக்கும். அதிபர் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்பதை இந்த நிகழ்விலே நாம் உறுதிப்பட அறிய தருவதோடு கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய இந்த 2012-15 பேச்சிலே இங்கே நிகழ்விலே கலந்து கொண்ட வருகை தந்திருக்கின்றவர்களுக்கு நினைவு சின்னம் அதிபர் கரங்களால் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு. எனவே அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள். எனவே அதிபர் அவர்களின் பொற்கரங்களால் இதை பெற வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையிலே எமது பாடசாலையினுடைய இந்த 2012-15 இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்ற போது இங்கே வந்து உங்களுடைய நினைவு சின்னங்களை பெற்றுக் கொள்ளுமாறு இந்த வழியிலே கேட்டுக்கொள்கின்றோம். நினைவு சின்னத்தை வழங்கி வைக்க கல்முனை ஜாகிரா தாயினுடைய அதிபர் ஜாபிர் சார் அவர்களை அன்போடு முன்னால் அழைக்கின்றோம். நினைவு சின்னத்துக்கான பெயர் அறிவிக்கப்படுகின்ற போது ஒவ்வொருவராக வந்து இந்த நினைவு சின்னத்தை இங்கே பெற்றுச் செல்லுமாறு இந்த வழியிலே அன்போடு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக JM ஜீசான் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக.
ஜே.எம். ஜீசான் அவருக்கான நினைவு சின்னம் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. ஜீசான் அவருக்கான நினைவு சின்னம் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏ.எம். அஃப்ரூஸ் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. இந்த ஒன்று கூடலிலே கலந்து சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றவர்களுக்கு எமது பெட் சார்பிலே நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்து எம்.எச்.எம். ஜாகிர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து எம்.எஸ்.எம். ஃபர்சான் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து ஏ.எம். சௌஃபான் அவர்களை அழைக்கின்றோம். ஏ.எம். சௌஃபான் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து எம்.ஜே.எம். முஃபீத் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து ஏ.எம். அஸ்லம் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்கு. இந்த ஒன்று கூடலிலே கலந்து சிறப்பிக்கின்றவர்களுக்கு சிறப்பு நினைவு சின்னம் தற்போது அதிபர் ஜாஃபிர் சார் அவர்களினால் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்து எச்.எம். ரிஸ்வி அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து ஒய்.ஏ. சஃப்வான் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக எம்.எஃப்.எம். அஃப்ரக் ஜக்கி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய இந்த ஏற்பாட்டு குழுவினுடைய பிரதி தலைவர் எம்.என்.எம். ரிஸ்தி அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக யூ.எல்.எம். முபீன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக எம்.ஜே. ஃபனாஸ் அவர்களை அழைக்கின்றோம். ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பெயர் குறிப்பிடப்படுகின்ற போது நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து என்.எம். சஸ்னி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து சாஜித் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக ஏ.ஜி.எம். மஸ்பூத் அவர்களை அழைக்கின்றோம். பெயர் கூப்பிடப்படுகின்ற போது அவசரமாக வந்து பெற்றுக்கொள்ளவும். அடுத்து ஏ.ஏ. ரிகாஸ் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. கல்முனை ஜாகிரா தாயினுடைய அதிபர் ஜாஃபிர் சார் அவர்களினுடைய பொற்கரங்களினால் 2012-15 வருடங்களிலே கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையிலே கல்வி கற்ற பழைய மாணவர்கள் ஒன்றாக சங்கமிக்கின்ற நிகழ்விலே அவர்களுக்கான நினைவு சின்னம் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்து எம்.எச்.எம். ஹசான் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்கு எச்.எம். அன்சத் அவர்களை அழைக்கின்றோம். தயவு செய்து அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்குமாறு பணிவோடு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து எல்.எம். அஸ்கி அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக ஜே.டி. ஹிக்மத் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக எம்.எஃப்.எம். ஹசான் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக எம்.எச்.எம். ரிஃப்னாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக ஏ.ஜே.எம். அசாத் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து எஸ்.எம். சஜாத் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து ஏ.எம். அக்ஷான் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து சாரிம் பவுலாத் அவர்களை அழைக்கின்றோம். 2012-15 பேட்ச் சார்பிலே
இப்போது இந்த ஒன்று கூடலிலே நினைவு சின்னம் தற்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அக்ஷான் அவர்களுக்கான நினைவு சின்னம். அதனைத் தொடர்ந்து சாரிம் பவுலாத் அவர்களை அழைக்கின்றோம். சாரிம் பவுலாத் எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினுடைய உறுப்பினர். இந்த நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒருவர். அடுத்து ஜஸ்ரின் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து ARM ஹனீஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து KMJ நஜா. இந்த நிகழ்விலே நாங்கள் ஆர்ட் ஒர்க்ஸ் செய்யும் போது எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பையும் அனுசரணையினையும் தந்து இந்த கல்முனை ஜாகிரா தாயினுடைய 2012 பேட்சுக்காக பல பங்களிப்பை செய்தவர் நஜா. எனவே அவருக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நஜா டாப் ADS டிஜிட்டல் பிரிண்டிங் உரிமையாளர். எனவே அவருக்கும் இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்கு MSM சும்ரி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து எமது ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர் ஊடகத்துறைக்கு பொறுப்பான விதுஜன் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. விதுஜன் அவர்களுக்கான நினைவு சின்னம் தற்போது கல்லூரியினுடைய அதிபர் அவர்களினால் வழங்கப்படுகிறது. கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய 2012-15 ஒன்று கூடலுக்கான பொருளாளர். குறிப்பாக பணம் சார்ந்த விடயங்கள் மிகவும் பிரச்சனைக்குரிய விடயம். அதனை மிக சொற்பனமாக கையாண்ட அஃபான் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அஃபான் அஜித் அவர்களுக்கு தற்போது நினைவு சின்னம் எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களினால் வழங்கி வைக்கப்படுகிறது. அதோடு கல்முனை ஜாகிரா கல்லூரியின் 12-15 ஒன்று கூடலுக்கான தலைவர் ஜவுசான் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்கு எங்களுடைய 12-15 ஏற்பாட்டு குழுவினுடைய செயலாளர் ஜசாத் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்கு சலீஸ் அவர்களை அழைக்கின்றோம். எமது ஏற்பாட்டு குழுவினுடைய செயலாளர் ஜசாத் அவர்களுக்கு தற்போது நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சலீஸ் அவர்களை அழைக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு பக்கபலமாக உதவிகளை செய்தவர், அவருக்கும் நன்றிகள். அதே போன்று ஜமீன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக ஜமீன் அவர்களை அழைக்கின்றோம். 2012-2015 ஆண்டு பேட்சுக்கான ஒன்று கூடல் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து நினைவு சின்னத்தினை பெறுவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சக்தி வானொலியினுடைய அறிவிப்பாளர் இந்த பேச்சிலே தான் இருக்கிறார். AM ஷவுகி அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தன் குரலால் அனைவரையும் வசீகரித்து இப்பொழுது வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஷவுகி அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே நினைவு சின்னத்தை வழங்கி வைத்த கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் ஜாபிர் சார் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய வரலாற்றிலே குறிப்பாக பல ஒன்று கூடல்கள் இடம்பெறும். அந்த ஒன்று கூடல்களில் சற்று வித்தியாசமாக இந்த ஒன்று கூடலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் பல திட்டங்களை தீட்டியிருந்தோம். குறிப்பாக குறுகிய காலத்துக்குள்ளேதான் எங்களுடைய திட்டங்கள் அமைந்திருந்தது. இப்படியான ஒரு நிகழ்வினை நடத்துவோம் என்று நாம் கூறிய போது நிச்சயமாக நடத்துவோம் என்று இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளாமல் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள், குறிப்பாக கட்டார், துபாய், கனடா போன்ற UK போன்ற பல நாடுகளில் இருக்கின்ற நமது நண்பர்கள் பல உதவிகளை நமக்கு வழங்கி இருந்தார்கள். எனவே அனுசரணை வழங்கிய அத்தனை அனுசரணையாளர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நமது நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சுஜாத், அம்ஜத், இஜாஸ், நஃபீல், அத்தோடு நஃப்ரீஸ், ரபீஸ், நஜா, அதே போன்று பலர் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு பூரண அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கேக்கினை எங்களுக்கு வடிவமைத்து தந்த சாய்ந்தமருதின் மிக பிரபலமான கேக் நிறுவனமாக இருக்கக்கூடிய சிட்டி கேக் நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்மோடு படித்து நம்மை விட்டு பிரிந்த மர்ஹூம்களான ஐமன், அதே போன்று நுஸ்கான் ஆகியோரினுடைய பேரிலே நாம் அல் குர்ஆனை பிரிண்ட் செய்திருக்கின்றோம்.
அதற்கும் முழுமையான ஒத்துழைப்பு அனுசரணை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அனுசரணையாளர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரம் இந்த சவுண்ட் சிஸ்டம் வெற்றிகரமாக உங்கள் காதுகளை வந்து சேர்வதற்கு அனுசரணை வழங்கியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றிகள். அதே போன்று இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் புகைப்படங்களாக பதிவு செய்யப்பட்டது. அதனை வழங்கிய எங்களுடைய AFM போட்டோகிராபி உரிமையாளர் அல்தாப் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, தாருஸ் சஃபா முகநூல் தொலைக்காட்சி உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே வருகை தந்திருக்கின்ற தாருஸ் சஃபா நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது எங்களுடைய சகோதரர் ஐமன் அவர்களினுடைய தகப்பனார் முகமது சார் அவர்களுக்கும், நுஸ்கான் அவர்களினுடைய தகப்பனார் எங்களுடைய இசதீன் அவர்களுக்கும் நாங்கள் அல் குர்ஆன் பிரதிகளை அவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக இங்கே வழங்கி இருக்கின்றோம். ஏனைய பிரதிகள் கல்முனை சாய்ந்தமருது பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்ய இருக்கின்றோம். அதே போன்று கல்முனை ஜாகிரா கல்லூரியினுடைய அங்கே அமைந்திருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கும் அங்கே நாங்கள் அல் குர்ஆன் பிரதி வழங்கி இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஐமன் அவர்கள் வசிக்கின்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மஹல்லாக்களுக்கு அந்த அல் குர்ஆனை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று நுஸ்கான் அவர்களுடைய வீடு அமைந்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மஹல்லாக்களுக்கும் இந்த அல் குர்ஆன் பிரதிகளை நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த நினைவு சின்னத்துக்கு பூரண அனுசரணை வழங்கிய ஜவுசான், ஜீசான், சாரிம், அசாத், அதே போன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய ரஸ்மி ஆகியோருக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதல் கட்ட நிகழ்வை நாம் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்வு இரா போசனத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அதிதிகளுக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, எம்மை விட்டு பிரிந்த நண்பர்களான ஐமன் அதே போன்று நுஸ்கான் ஆகியோருக்கு அவர்களுடைய கபர் விசாலமாக்கப்பட்டு உயரிய சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இறைவன் வழங்க வேண்டும் என்று நம்முடைய ஐவேளை தொழுகையிலே சேர்த்துக் கொள்வதோடு, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த அல் குர்ஆன் பிரதிகளை வாராவாரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது அவர்களினுடைய பேரிலே ஓதி அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்போம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாடளாவிய ரீதியிலும் இந்த அல் குர்ஆன் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தலைநகர் உட்பட அதே போன்று இங்கிருந்து வெளிநாடு செல்கின்ற நமது நண்பர்களும் குர்ஆனை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் இருக்கின்ற மஹல்லாக்களுக்கு அன்பளிப்பு செய்ய காத்திருக்கின்றார்கள். எனவே அத்தனை பேருக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த முதற்கட்ட நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். அனுசரணை வழங்கி ஒத்துழைப்பு வழங்கி இங்கே வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எமது பாடசாலையினுடைய அதிபர் ஜாஃபிர் சார் அவர்களுக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.